ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் ஆட் பண்ணல. வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 5-6 பல் முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முந்திரியெல்லாம் லைட் ப்ரௌன் ஆனதும் இப்போ வரமிளகாய் 2 உடச்சி எடுத்துருக்கோம், 2 பச்சை மிளகாயும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை 2 கொத்து இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இப்போ தேங்காய் துருவி எடுத்துருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதத்தில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக ஆயில் விட்டு சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாதம் எல்லாம் உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ தாளிச்சு வச்சிருக்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சாதத்தில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.